பணியில் இருந்து செவிலியர் போக அவசரமாக செவிலியர் தேர்வு பண்ணி இந்த கொரோனா நேரத்தில் மருத்துவத்திற்கு செவிலியரை பணிக்கு அமர்த்தினீர்கள். கொரோனா முடிந்த பிறகு பணி நிரந்தரம் செய்வோம் என்று உறுதியளித்தீர்கள். ஆனால் அந்த மருத்துவர்கள் போராடினார்கள். சம்பள உயர்வு கேட்டு, பணி நிரந்தரம் கேட்டு போராடினார்கள். செவிலியர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் என்று சொன்னீர்களே, எங்களை பயன்படுத்தி கொரோனா நேரத்திலே உயிர்கொல்லி நோய் எங்கள் உயிரை பயன்படுத்தாமல் சேவை செய்தமே. அன்னைக்கு எல்லோரும் அன்னை தெரேசாக்களாக தெரிந்தார்கள். என் மக்களுக்கு வெள்ளுடை வரித்த செவிலியர் சேவை பெண்கள் எல்லாம் தேவதைகளாக தெரிந்தார்கள். மருத்துவர்கள் கடவுள்களாக தெரிந்தார்கள். கொரோனா நோய் தொற்று குறைந்தவுடன் அவர்கள் தொல்லைகளாக துயரங்களாக இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிந்தார்கள். அத்தனை மருத்துவரும் செவிலியரும் போராடினார்கள். அந்த போராட்டத்தில் பங்கேற்ற மகன் நான் என்கிற உரிமையிலும் உணர்விலும் பேசுகிறேன். எல்லோரும் வீதியில் வந்து போராடினார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், ஓய்வற்ற தொழிலாளர்கள் வீதியில் வந்து போராடினார்கள். ஒரு நாள் 2 ஆண்டு இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் போராடுகிறார்கள். காரணம், அவர்களுடைய சம்பளத்தில் பிடித்த பணம் ஓய்வூதியம் 7000 கோடிக்கு மேலே. அந்த 7000 கோடியை எங்களின் நிலுவைத் தொகை, எங்களின் பிடித்த பணத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டு போராடினார்கள். அந்த காசு எங்க? இந்த காசு எங்க? யார் தின்னு ஏப்பமிட்டது? பதில் இல்லை. போராடுகிற போராட்டக்காரர்களை ஒடுக்குவது, வழக்கு போடுவது, காலத்தை நீட்டிப்பது, கடத்தி விடுவது, இதிலேயே இந்த அரசு கவனமாக இருந்ததை ஒழிய அதை கவனத்தில் எடுத்து தீர்க்க எந்த முயற்சியும் எடுக்கல. யாரு காசு? அவன் காசு, அவன் சம்பள காசு. அவனுக்கு கேட்க உரிமை இல்லையா? அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள். போராடாத வேற யாராவது ஆட்டோ ஓட்டுநர்கள் எங்களுக்கு ஒரு உரிய தொகையை நிர்மாணிங்கள், எங்கள் கட்டணத்திற்கு இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளவு என்று கட்டணத்தை தீர்மானியுங்கள், கட்டுமான விலையை தீர்மானிங்கள் என்று அவர்கள் போராடினார்கள். எல்லாரும் போராடிட்டார்கள். எல்லாரும் வீதிக்கு வந்து போராடிய பிறகு இந்த ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் நல்லாட்சி கொடுத்தோம் என்று சொல்லுகிறார்கள். அதையும் நீங்கள் நம்பிக்கொண்டு ஓட்டு போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ச்சியாக திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரசுக்கு ஓட்டு போட்டதன் விளைவு என்ன தெரியுமா? என் பெற்றவர்களே, உங்கள் பிள்ளைகளை கொளுத்தும் வெயிலில் நடு ரோட்டில் போட்டதை தவிர நீங்கள் ஒண்ணுமே சாதிக்கவில்லை. இங்கே நின்று தொண்டை வரல, நெஞ்சு ரத்தமெல்லாம் நேர்வையாக உரி ஓட கத்தி எங்களை சாக வைத்தீர்களே, என்ன சாதித்தீர்கள்? இத்தனை பிரச்சனைகளை தந்தவர்களுக்கு திருப்பி நீங்கள் ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தனம், எவ்வளவு பெரிய ஏமாளித்தனம்! என்ன மாறுதலை கொண்டு வர முடியும்? 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா ஆண்டு இருக்கிறது. ஒரே ஒரு நாட்டு மக்களுக்கு செய்த நன்மையை சொல்லி ஓட்டு கேட்டுவிட்டால் நான் இப்படியே நான் பிறந்த ஊருக்கு போய்விடுகிறேன், நான் இந்த கட்சியை நடத்தல, போயிடுறேன். ஒரே ஒரு நன்மை, 10 ஆண்டு காலம் ஒரே ஒரு நன்மை இந்த நாட்டு மக்களுக்கு இதை செஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு சொல்லல, இந்திய நாட்டுக்கு. ராமருக்கு கோயில் கட்டினது சாதனையா? அது முழுசா கட்டினீங்களா? பாதியை கட்டிட்டு அவசரமா மேற்கூரையெல்லாம் செட்டு போட்டு திறக்க வேண்டிய அவசியம்? தேர்தல் தம்பி, தேர்தல்.